சக்தி நமக்கு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம், பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். மனதில் இருக்கிறார், வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார், நம் எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா, உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன், நான் நன்றி கூறுவேன். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார், அவர் அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன், நான் நன்றி கூறுவேன். புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா, புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம், பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். ஓம் சாந்தி. அமிர்த வேளை, வரதானி வேளை. இப்போது
அன்பான பாபாவுடன் அழகான சந்திப்பு நிகழ்த்தும் பாக்கியம் நம் அனைவருக்கும் பிராப்தி ஆகின்ற வேளை நாம் அனைவரும் சௌபாகியசாலி ஆத்மாக்கள். அன்பான பாபாவை சந்திப்பதற்காக மாணவர்களாகி அமர்ந்திருக்கிறோம். பாபா கூறுகிறார், அமிர்த வேளையில் பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். தேக உணர்வு முழுமையாக நீங்கிவிடும். பாபாவை நமக்கு அருகில் பார்த்தவாறே நாம் பாபாவுடன் இனிமையான சந்திப்பை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். உள்ளம் நிறைந்த அன்புடன் பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வோம். பாபா மேலிருந்து கீழே நமக்கு மிக அருகே வந்துவிட்டதை பாருங்கள். மிகுந்த அன்பு நிறைந்த திருஷ்டி எனக்கு அவர் தருகின்றார். நான் அன்பான பாபாவுடன் இனிமையாக பேசுகின்றேன். ஓ பாபா, உயிரினும் இனிமையான என்னுடைய பாபா, நான் எத்தனை பாக்கியசாலி ஆத்மா, பத்மா பதம் பாக்கியசாலி ஆத்மா. கண்கள் திறக்கும் போதே நீங்கள் எனக்கு அருகில் இருக்கின்றீர்கள். முழு உலகமும் உங்களை தேடுகின்றது. பகவான் எங்கே இருக்கிறார் என்று. எங்கே இருக்கிறார் கடவுள்? ஆனால் நீங்கள் எனக்கு எத்தனை அருகில், சமீபத்தில் இருக்கின்றீர்கள், என்னுடன் இருக்கின்றீர்கள். திரிலோகிநாதன், சிருஷ்டியை நியமிப்பவர், ஜகத்தை பாலனை செய்பவர் எனக்கு அருகே முழு நாளும். பாபா, நீங்கள் குடை நிழலாகி என்னுடனேயே செல்கிறீர்கள். அன்புடன் உணவருந்த வைக்கிறீர்கள். தன்னுடைய மடியில் தாலாட்டு பாடி உறங்க வைக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் என்னை விட பாக்கியசாலி யார்? நான் உங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கூறுவதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாபா, எனக்கு அன்புடன் திருஷ்டி தந்தவாறே தன்னுடைய ஒளி மற்றும் சக்தியினால் நிறைத்தவாறே இருக்கின்றார்.
பாபா கூறுகின்றார், குழந்தாய், அமிர்த வேளையில் சுயராஜ்ய அதிகாரியாகி மாஸ்டர் த்ரிலோக்கிநாத் ஆகி 3 உலகங்களின் யாத்திரை செய். வாருங்கள், நாம் சுயராஜ்ய அதிகாரி என்ற ஸ்மிருதியில் அமர்வோம். நான் ஆத்மா பிரிகுட்டி என்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த தேகத்தின் எஜமானன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. இந்த சரீரம் வேறு, நான் ஆத்மா வேறு. முற்றிலும் அசரீரியாகி தேகத்தின் ஆதாரத்தை மட்டுமே எடுத்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் நான் இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கிறேன். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறேன். நான் ஆத்மா. என்னிடம் இருந்து திவ்ய ஒளி நான்காபுறமும் பரவுகின்றது. வாருங்கள், செல்லலாம். இப்போது சூக்ஷ்ம வதனத்துக்கு. பாபா தன்னுடைய கரங்களை விரித்து நம்மை நோக்கி நீட்டியவாறு நம்மை வரவேற்கின்றார். குழந்தாய், வா, வதனத்துக்கு வா. தாய் தந்தை உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாம் சூட்சும வதனத்தை அடைந்து விட்டோம். மாதா பிதாவான பாப்தாதாவுக்கு அருகில் இருக்கின்றோம். பாபா தன்னுடைய சக்திசாலி திருஷ்டியினால் நம்மை வருடுகின்றார். சர்வ குணங்களாலும் விசேஷ தன்மைகளாலும் என்னை சிங்காரம் செய்கின்றார். சூக்ஷ்ம வதனத்தில் அலௌகீகமான திருஷ்யம். தாய் தந்தையான பாப்தாதாவின் அருகாமை. அவர்களது லைட் மற்றும் மைட் மூலம் நானும் சம்பன்னமாகின்றேன். டபுள் லைட் ஆகிக்கொண்டே செல்கின்றேன். திருஷ்டி எடுத்துக்கொண்டே சூக்ஷ்ம சரீரம் அப்படியே விடுபட்டு விட்டது. நான் ஆத்மா, ஒளிர்கின்ற நட்சத்திரம்,
பரந்தாமத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறேன். மேலே பாருங்கள், மகாஜோதி பாபா தன்னுடைய திவ்ய பிரகாசத்தை முழு பிரம்மாண்டத்துக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் பாபாவுக்கு அருகே அமர்ந்து கொண்டு விட்டேன். ஜோதிக்கு மகா ஜோதியுடன் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சர்வ சக்திவான் பாபா தன்னுடைய சர்வ சக்திகளின் கிரணங்களை என் மீது பொழிகின்றார். சர்வ சக்திகளாலும் நான் ஆத்மா சார்ஜ் ஆகிக் கொண்டே செல்கின்றேன். மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகிக்கொண்டே செல்கின்றேன். பாபாவின் சர்வ சக்திகளையும் சுயத்துக்குள் நிறைத்து கொண்டு என்னுடைய பளபளப்பு, என்னுடைய பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நான் முழுமை அடைந்து கொண்டே செல்கிறேன். நிறைவடைந்து கொண்டே செல்கின்றேன். புத்தி ரூப கண்கள் சர்வ சக்திவான் மகா ஜோதி மீது நிலைக்கிறது. இப்போது பாபா சொல்கின்றார், குழந்தாய், அமிர்த வேளை வரதானி மற்றும் மகாதானி வேளையாகும். பக்த ஆத்மாக்கள் மற்றும் அனைவருக்கும் வழங்கக்கூடிய நேரமாகும். பாபாவிடம் இருந்து என்ன எடுத்துக்கொண்டோமோ அவற்றை அனைவருக்கும் வழங்குவதற்காக நாம் செல்லலாம். வாருங்கள். தேவிகளை விசேஷமாக அழைக்கின்றார்கள். பக்தர்கள் கூக்குரலிடுகின்றார்கள். சிவனுடன் இணைந்து கம்பைன்ட் தன்னுடைய திவ்ய ரூபத்துடன் சர்வ பக்த ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யலாம். அவர்களது மன விருப்பங்களை பூர்த்தி செய்யலாம். பரமசிவனின் சிவசக்திகள்
சிவசக்திகள் தோன்றின. பூவுலகில் சிவசக்திகள் தோன்றின. பூவுலகில் சிவசக்திகள் தோன்றின. நித்தம் இல்லத்தில் வழிபடப்பட்ட தேவிகள், நித்தம் இல்லத்தில் வழிபடப்பட்ட தேவிகள், நிஜத்தில் இங்கே நம் முன் தோன்றின. நிஜத்தில் இங்கே நம் முன் தோன்றின. சிவசக்திகள் தோன்றின. பூவுலகில் சிவசக்திகள் தோன்றின. ஞானகங்கையாகி பொழிகின்றனரே அமுதம். ஞானகங்கையாகி பொழிகின்றனரே அமுதம். உமையம்மையாகி கொண்டு வந்தனர் உதயம். உமையம்மையாகி கொண்டு வந்தனர் உதயம். நம் அனைவர் மனதிலும் அறவே தீர்த்தன தாகம். நம் அனைவர் மனதிலும் அறவே தீர்த்தன தாகம். சிவசக்திகள் தோன்றின. பூவுலகில் சிவசக்திகள் தோன்றின. நான் ஆத்மா பாபாவிடமிருந்து நிறைந்தவனாகி கீழே வந்து கொண்டிருக்கின்றேன். வட இந்தியாவுக்கு மேலே தன்னுடைய தேவி ரூபத்தில் பிரத்யக்ஷமாகி தேவி ஷைபுத்ரி சிவபாபாவின் கிரணங்கள் என் மீது சுகத்தின் கடலான பாபா தன்னுடைய சுகத்தினால் என்னை நிறைக்கின்றார். என்னிடம் இருந்து வட பாரதத்தில் எத்தனை பக்த ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்நிய ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் கிரணங்கள் பிராப்தியாகின்றன. பாபாவிடமிருந்து பெறுவோம் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகத்தின் வைப்ரேஷன்ஸ் கொடுப்போம். தேவி ஷைபுத்ரி ஸ்வரூபத்தில் தன்னை ஸ்திதமாக்குங்கள். என்னுடைய சுகத்தின் அதிர்வலைகள் சுபபாவனையின் வைப்ரேஷன்ஸ் பக்த ஆத்மாக்களை சுகமாக்குகின்றன. அவர்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது. கோவிலில் தன்னைத்தானே பாருங்கள். பக்தர்கள் அன்போடு பூஜை ஆராதனை செய்கிறார்கள்.
நான் அவர்கள் முன்னால் பிரகடனம் ஆகி தன்னுடைய திருஷ்டியினால் தன்னுடைய வைப்ரேஷன்ஸ்களினால் அவர்களுக்கு சுகத்தை வழங்குகின்றேன். இப்போது வட இந்தியாவிலிருந்து தென் இந்தியாவிற்கு செல்லலாம் வாருங்கள். தன்னுடைய துக்குஸ்ரீ தேவி ஸ்வரூபத்தில் ஸ்திதமாகுங்கள். நானே பிரம்மச்சாரிணி, பவித்ரதாவின் தேவி, சிவனின் சக்தி என்று அனுபவம் செய்யுங்கள். பவித்ரதாவின் கடல் பாபா என் மீது பவித்ரதாவின் மழையை பொழிகின்றார். எங்களிடம் இருந்து இந்த பவித்ரதாவின் ஒளிக்கதிர்கள் இந்த முழு தென்னிந்தியாவின் மீதும் பொழியப்படுகின்றன. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பவித்ரதாவின் கிரணங்கள் பிராப்தி ஆகின்றன. ஆத்மாக்கள் நிர்மலமாக பாவனமாக ஆகிக்கொண்டே செல்கின்றார்கள். தூய்மையின் கடலான பாபாவிடமிருந்து பெறுவோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையான வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். தூய்மையின் வரதானத்தை அளிக்கலாம். தன்னுடைய பிரம்மச்சாரிணி ஸ்வரூபத்தில் ஸ்திதமாகுங்கள். பவித்ர ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். தெற்கு பாரதத்தை முழுமையாக பவித்திரமாக்கிவிட்டு கிழக்கு திசையின் பாரதத்தின் மீது ஸ்திதமாகுங்கள். தன்னுடைய தேவி ஸ்வரூபமான சந்திரிகண்டா ரூபத்தில் புலியின் மீது சவாரி, 10 புஜங்களை உடையவர், சக்தியின் ரூபமானவர், ஆனால் சாந்தியின் அவதாரமானவர். கிழக்கு பாரதத்தில் விதவிதமான கோவில்கள், தேவிக்கு எத்தனை ஆராதனைகள், எத்தனை பூஜைகள்.
இரவு முழுவதும் கண் விழிக்கிறார்கள். எனக்கு இவர்களுடைய மன விருப்பம் சாந்தியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அனுபவம் செய்யுங்கள். சாந்தியின் கடலான பாபாவிடமிருந்து சாந்தியின் கிரணங்கள் எனக்குள் ஊடுருவுகின்றன. நான் இங்கே இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் சீதளமான கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய அமைதியற்ற மனங்கள் சாந்தமாகவும் சீதளமாகவும் ஆகிக் கொண்டிருக்கின்றன. தங்களை சாந்த ஸ்வரூபமாக பாருங்கள். தேவி சந்திரகாண்டாவின் ரூபத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் சாந்தியின் கடலிலிருந்து சாந்தியின் கிரணங்களை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அனைவரின் மனமும் சாந்தமாகவும் சீதளமாகவும் ஆகிக்கொண்டே செல்கிறது. வாருங்கள், மேற்கு பாரதத்துக்கு தேவி குஷ்மண்டா ரூபத்தில் ஸ்திதமாகுங்கள். என்னுடைய விதவிதமான தேவி ஸ்வரூபம் அஷ்டபுஜங்களை உடையவள், சக்தி ஸ்வரூபம், சர்வசக்திவானின் சந்தானம், சிவனுடன் இணைந்த ஸ்வரூபம், கம்பைன்ட். இங்கே உள்ள அனைவருக்கும் சக்திகளின் தானம் கொடுங்கள். பாருங்கள், அனைவரும் மேலே என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய சுகம் சாந்தி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் இந்த தேவி குஷ்மண்டா, சிவனின் புதல்வி, சிரத்தின் மேலே சர்வசக்திவான். அவருடைய சக்திகள் என் மீது, என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அஷ்ட சக்திகளும்
4 திசைகளிலும் பரவுகின்றன. பக்த ஆத்மாக்களும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களும் சக்திசாலி ஆகிக்கொண்டே செல்கிறார்கள். என்னுடைய ஸ்வரூபத்தை தரிசனம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை அடைகின்றார்கள். என்னிடமிருந்து சக்திகளை பிராப்தியாக அடைகின்றன. பாபாவிடமிருந்து பெறுவோம். ஆத்மாக்களுக்கு வழங்குவோம். பாரதத்தில் மட்டுமில்லாமல் முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்கள் நம்மை அழைக்கின்றனர். ஏதோ ஒரு ரூபத்தில் பக்த ஆத்மாக்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றனர். ஆத்மாக்களுக்கு நமது சகாஷ் மற்றும் சக்திகளின் அவசியம் இருக்கின்றது. நாம் பூர்வஜ் ஆத்மாக்கள், இஷ்ட தேவிகள், ஆதார மூர்த்திகள், இப்போது ஆசிய கண்டத்தின் மேலே ஸ்திதமாகுங்கள். பாரதத்தை தவிர அந்நிய ஆசிய தேசங்கள் தன்னுடைய காந்தா மாதா ஸ்வரூபத்தில் ஸ்திதமாகுங்கள். அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவள், சிங்கத்தின் மீது பயணம் செய்பவள், முழு ஆசிய கண்டத்துக்கும் நமது திவ்ய பிரகாசம் பரவுகின்றது. சர்வ ஆத்மாவின் மன விருப்பங்கள் பூரணம் ஆகின்றன. அவர்கள் சுகமடைகின்றனர், சாந்தமாகின்றனர். அவர்கள் மனம் திருப்தியாகின்றது. நான் நிரந்தரமாக மகா ஜோதி பாபாவுடன் கனெக்டடாக இருக்கின்றேன். சக்தி சிவனின்றி அரைகுறையாகும், முழுமையாக முடியாது. சிவனோடு இணைந்திருக்கும் போதுதான் சக்தி சக்தியாக இருக்க முடியும். நான் சிவபாபாவுடன் கம்பைன்ட் மகா ஜோதியுடன் புத்தியின் வயர்
இணைத்து வைத்துள்ளேன். அவரிடமிருந்து பெற்று கொண்டிருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அளிக்கின்றேன். வாருங்கள், ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு மேலே செல்லலாம். தேவி அத்யாயினியின் ரூபத்தில் அனைவரின் விக்கினங்களை நீக்குபவள், இங்கே உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட் அளித்து நான் அவர்களின் தடைகளை நீக்குகின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் வாழ்க்கை நிர்விக்னம் ஆகின்றது. மேலே என் பக்கமாக பார்க்கின்றார். எங்கிருந்தோ லைட் வருகின்றது, மைட் வருகின்றது என்பதை அனுபவம் செய்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட் அளிப்போம். நிர்விக்ன பவ என்ற வரதானத்தை அளிப்போம். வாருங்கள், இப்போது ஆப்பிரிக்காவுக்கு மேலே செல்லலாம். நான் தேவி கால் ராத்திரி, இருளை அகற்றுபவள், அறியாமையை விலக்குபவள், மாஸ்டர் துக்கத்தை அறுப்பவள், சுகத்தை வழங்குபவள், சுகக்கடலுக்கு சொந்தமானவள், தேவி கால் ராத்திரி. முழு ஆப்பிரிக்கா மகா கண்டத்துக்கு சர்வ ஆத்மாக்களின் துக்கத்தை நான் நீக்குகின்றேன். அங்கே துக்கத்தின் அறியாமை என்ற இருள் தூர விலகுகின்றது. சுகத்தின் அலைகள் நான்காபுறமும் பரவி செல்கின்றன. நான் சுகக்கடலின் சந்தானம். அனைவருக்கும் சுகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் சுகமாயிருக்கட்டும், ஆனந்தமாயிருக்கட்டும். விஸ்வ கல்யாண் செய்து கொண்டே இப்போது ஐரோப்பாவுக்கு மேலே செல்லலாம். நான் மகா கௌரி,
அனைவருக்கும் ஞானத்தின் பிரகாசத்தை தருபவள். ஞானக்கடல் பாபாவின் ஞான பிரகாசம் அனைவருக்கும் பிராப்தியாகின்றது. இந்த பிரகாசம் முழு ரோமுக்கும் செல்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் சத்திய ஞானத்தின் பிரகாசத்தை பிராப்தியாக அடைகின்றனர். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வை அடைகின்றனர். சத்திய ஞானம், நீ ஆத்மா, பரமாத்மாவின் சந்தானமாவாய். தங்களது ஸ்வரூபத்தை பாருங்கள். முழு ஐரோப்பாவும் ஞானத்தின் ஒளியினால் பிரகாசம் ஆகின்றது. நான் என்னுடைய மகா கௌரி ஸ்வரூபத்தில் ஞான கண்களாலே அருள்கின்றனரே மென்மை. ஞான கண்களாலே அருள்கின்றனரே மென்மை. உயிர்களை எல்லாம் உணர்வித்தனரே தெய்வங்களாகி. உயிர்களை எல்லாம் உணர்வித்தனரே தெய்வங்களாகி. இந்த பூமியின் மீதே கொண்டு வந்தனர் சொர்க்கம். இந்த பூமியின் மீதே கொண்டு வந்தனர் சொர்க்கம். சிவசக்திகள் தோன்றின பூவுலகில், சிவசக்திகள் தோன்றின. அமெரிக்கா என்னுடைய சித்தி தாத்ரி ஸ்வரூபம். அனைவருக்கும் சித்தி தருபவள், முக்தி அளிப்பவள். இங்கிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் சித்தியும் முக்தியும் வழங்குகின்றேன். முழு உலக குளோபையும் பாருங்கள். நான் என்னுடைய 9 தேவி ஸ்வரூபங்களில் ஸ்திதமாய் இருக்கின்றேன். மேலே இருந்து சர்வ சக்திவான் பாபாவின் கிரணங்கள் என் மீது, என்னிலிருந்து முழு உலக குளோபின் மீது சுகத்தின், சாந்தியின், பவித்ரதாவின் சக்திகளின் மழை பொழிகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் ஆசீர்வாதம் பெறுகின்றன, திருப்தி ஆகின்றனர், முக்தி அடைகின்றனர்.
நான் சக்தி. எனக்காக ஜெய ஜெய என கோஷமிடுகின்றனர். பூமியில் சிவசக்திகள் வந்துவிட்டனர். நாம் அனைவரும் சிவசக்திகள். இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களின் கவனத்தை மேல் பக்கமாக கவர்ந்திழுக்கின்றோம். ஹே ஆத்மாக்களே, நம் அனைவரின் பிதா ஒருவரே. பரமாத்மா சிவன் நமக்கு சக்திகளை அளிப்பவர். சிவனை பாருங்கள். அவர்தாம் நம் அனைவருக்கும் தந்தையாவார். பாலனை தருபவர், தாரணை செய்விப்பவர். சிருஷ்டியின் விதை ரூபமானவர். நம் அனைவரின் தாய் தந்தையுமானவர். அவரை பாருங்கள். அவரிடம் நமது மனம் புத்தியை நிலைக்க செய்யுங்கள். அவரே முக்தி, ஜீவன் முக்தியை வழங்குபவர். நாம் சக்திகள். அனைவருக்கும் செய்தியை அளிக்கின்றோம். பூ உலகின் அனைத்து ஆத்ம ஜோதிகள் மேலே மகா ஜோதியை காண்கின்றனர். அனைவரது புத்தியின் வயர் ஒரு பாபாவுடன் இணைந்து விட்டது. அனைவரும் அவரைக் கண்டு ஆனந்தம் அடைகின்றனர். ஆனந்த ஊஞ்சலில் ஆடுகின்றனர். அனைவரது வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை ஒலிக்கின்றது, மேரா பாபா, மேரா பாபா, மேரா பாபா. சர்வசக்திவான் பாபா, மகா ஜோதி பாபா, உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய லைட் மற்றும் மைட்டை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுகம், சாந்தி, ஆனந்தத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சர்வ ஆத்மாக்களும் அவரது ஸ்வரூபத்தில் மனம் புத்தியை நிலைக்க செய்கின்றனர். பூ உலகில் பரமாத்மா பிரத்யக்ஷமாகிவிட்டார். அனைவருக்குள்ளிருந்தும் ஒரே குரல் ஒலிக்கின்றது, என்னுடைய தந்தை வந்துவிட்டார். இந்த அழகிய அனுபவத்தோடு நாம் முழு நாளும் தன்னுடைய தேவி ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்போம். பாபாவுடன்
அனைவரது மனம் புத்தியின் வயரை இணைத்து கொண்டே இருப்போம். அனைவரது துக்கம் அசாந்தியை விலக செய்து கொண்டே அழகான வைப்ரேஷனை பரப்பிக்கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்ற இவ்வுலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தராய் வாழ வழி தந்தாய். வாழ வழி தந்தாய். பாபா பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னருளின்றி உலகின் வரம் என்ன வரம்? உன் உணர்வை தவிர வேறேது இதம்? அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய். அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய். விண்ணில் சாந்தமா
பாபா உன் நினைவினில் அமிர்தமருந்துகிறேன், அமிர்தமருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன்.